ஆன்சர் சீட்டு உடைக்கப்பட்டு அந்த சீல் உடைக்கப்பட்டு சென்னைக்கு அனுப்புகிறாங்க. டிஎன்பிசி தலைவர் என்ன சொல்கிறாரு, அது பாதுகாப்பாக தான் இருந்துச்சு, ஜூலை 14ஆம் தேதி வந்துருச்சுங்கிறாரு. பட் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் என்ன சொல்கிறாரு, ஜூலை 13ஆம் தேதி வந்துச்சுங்கிறாரு. ரெண்டு பேரும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் 13ஆம் தேதிங்கிறாரு, ஒருத்தர் 14ஆம் தேதிங்கிறாரு. அவர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சீட் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இவங்க எந்த லட்சத்தில் எக்ஸாம் நடத்துவாங்க அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு முக்கியமான கேள்வி. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின், அது முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தந்து அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டாக எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் 0 மதிப்பெண் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த திட்டத்தை ஓப்பன் பண்ணலையா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஓப்பன் பண்ணாங்களா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக இருக்கிறது. உதாரணத்துக்கு வந்து நம்முடைய தேசபக்தன், நவசக்தி போன்றவற்றை எழுதியவர் திருவி கல்யாண சுந்தரனார். சின்ன பசங்களை கூப்பிட்டா கூட சொல்லுவாங்க. ஆனால் டிஎன்பிசியில் இருக்கிறவங்க வந்து வாவேசு ஐயருங்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இதே மாதிரி 25க்கும் மேற்பட்ட கேள்விகள் பொது தமிழிலும் சரி பொது அறிவிலும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பாக கேள்வியை கேட்டு தப்பாக ஆன்சரை கொடுத்து, அதாவது டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அது டோல் ஃப்ரீ நம்பர் 1965, டிஎன்பிசி 1064 கொடுக்குறாங்க. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்கிறது தப்பா? இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெடரல் சிஸ்டம் நீங்கள் சொல்கிறீங்க, பட் குவாசி ஃபெடரல்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது தப்பா? அப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது தப்பு, எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது தப்பு, தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்கிறது தப்பு, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் சொல்கிறது தப்பு, நாங்கள் மட்டும்தான் கரெக்டுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? விதவைகள், ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு கண்ணீர் விடுறாங்க. சொல்ல முடியல, யார்கிட்ட போய் சொல்கிறது? முதல்ல சஞ்சி பேசலாம்னு சொன்னாக்கா மனு கொடுக்க கூட முடியல எங்களால். எத்தனை வாட்ஸ்அப்பு, எத்தனை மனுக்கள், ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பியிருக்காங்க, ஸ்பீட் போஸ்ட் அனுப்பியிருக்காங்க, ஒரே ஒரு ரிப்ளை கூட கிடையாது. செவடங்காதில் சங்கு ஊதுற மாதிரி இருக்குது. சமூக நீதி வந்து உலகுக்கே நம்ம பறைசாட்டுறோம், சமூக நீதி பற்றி டெய்லி பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து வஞ்சிக்கக்கூடிய வகையில் வெறும் 37+2 கொடுத்துருக்காங்க வயது உச்சவரம்பு இந்த குரூப் 1க்காக வேண்டி. தயவு செஞ்சு அதையும் கவனத்தில் வச்சு மாணவருடைய நலனுக்காக வேண்டி 49 வரைக்கும் இந்த குரூப் 1 தேர்வுக்கான வயது உச்சவரம்பு உயர்த்தி கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு மாணவர்கள் நன்றி கடன் பற்றவர்களாக இருப்பாங்க. உங்கள் மாநிலத்திற்கு, நமது மாநிலத்திற்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 95 நீங்கள் நடத்திய சீருடை பணியாளர் தேர்வாணைய தேர்வுகளெல்லாம் தவறு என்று குறிப்பிட்ட பிறகும் நீங்கள் மீண்டும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறி பணி ப்ரமோஷன் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. கலைஞரின் மகனே, உம்மிடம் மீண்டும் கேட்கிறோம், தமிழகத்தில் இந்த ஏழை எளிய மாணவர்களின் வயிற்றில் பாலை வார்க்கின்ற வகையில் நீங்கள் இந்த தேர்வை மறுதேர்வாக நடத்திடுக. இதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி கேட்கிறோம். அதோடு மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை போட்டித் தேர்வுகளுக்கான பாடத்திட்டங்களை மாணவர்கள் கொண்ட ஒரு குழு, பேராசிரியர்கள் கொண்ட ஒரு குழு, ஓய்வு பெற்ற கல்வியாளர்களை கொண்ட ஒரு குழு, பணியில் இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவை அமைத்து நேர்மையான தேர்வுக்கும் நேர்மையான பாடத்திட்டங்களையும் நீங்கள் வகுத்து தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறோம். குரூப் 4 அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து 10,000 வேகன்சிக்கு நடக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா வெறும் 3000 வேகன்சி. இதெல்லாம் அந்த 3000 வேகன்சி வந்து குரூப் 2க்கு கூட பார்த்தீங்கன்னா 5000 வேகன்சியில் நடக்கக்கூடியது. ஸோ காலி பணியிடங்கள் நிறைய இருக்கிறது. அது பள்ளி ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது, அரசு ஊழியர்கள் எல்லா இடத்துலையுமே காலி பணியிடங்கள் அதிகம் இருக்குது. இதை வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் வந்து அரசு வந்து பணியை வந்து